காவல்துறையின் அலட்சியத்தால் பரிதவித்து வரும் வயதான தம்பதி. கடலூர் மாவட்டம் வடலூர் ஆர்.கே. மூர்த்தி நகரில் வசித்து வரும் தம்பதியினர் 75 வயதுடைய வில்லியம் சவுந்தர்ராஜ் மற்றும் 72 வயதுடைய தீபா தம்பதியினர். வில்லியம் சவுந்தர்ராஜ் நெய்வேலியில் உள்ள அனல் மில் நிலையத்தில் ஆக்கம் முகவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் என கூறப்படுகிறது. தனது மகள்களையும் மகன்களையும் சென்னையில் வசிப்பதால் வடலூர் ஆர்.கே. மூர்த்தி நகர் பகுதியில் வாடகை வீட்டில் இருவரும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி சென்னையில் இருந்து தனது மகள்களையும் மகள்களையும் பார்ப்பதற்காக தம்பதி இருவரும் சென்னை சென்று வீடு திரும்பிய போது வீட்டினுள் இருந்து முன்பக்க கதவு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் பீரோவில் இருந்து பொருள்கள் சிதறி கிடந்தன. மேலும் அந்த அறையில் இருந்து சுமார் 30,000 மதிப்புள்ள லேப்டாப் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது குறித்து வடலூர் காவல் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நேரில் சென்று புகார் அளித்தனர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறையினர் நேரில் வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு தம்பதியினரிடம் கடலூரில் இருந்து கைரேகை நிபுணர்கள் வருவார்கள் ஆகியதால் அந்த அறையை பூட்டி வையுங்கள் என்று கூறி சென்றதாக குறிப்பிடுகிறார். இந்த சம்பவம் கடந்த 20 நாட்கள் மேலாகியும் இன்று வரை கைரேகை நிபுணர் வராத காரணத்தினாலும் குறிப்பிட்ட அந்த அறையை பூட்டிவிட்டு வீட்டினுள் உள்ள மையப்பகுதியில் இருவரும் வசித்து வருவதனால் வயதான காலத்தில் மிகவும் சிரமப்படுவதாகவும் பின்னர் காவல் நிலையம் சென்று தங்களால் அலைய முடியவில்லை எனவும் கூறி காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். என்னோட பேர் தீபா. என்னுடைய வயசு 72. என்னுடைய வீட்டுக்கார் பேர் வில்லியம் சவுந்தர்ராஜ். அவருக்கு வயசு 76. நாங்கள் சென்னையில் இருக்கிற மகனை பார்க்கறதுக்காக சென்னை போயிருந்தோம் 2ஆம் தேதி. திரும்பி வீட்டுக்கு வரும்போது 6ஆம் தேதி வரும்போது வீடு பூட்டெல்லாம் உடச்சி ரூமெல்லாம் திறந்து கிடந்தது. பீரோலாம் உடச்சி பொருளெல்லாம் கலைஞ்சு கிடந்தது. லேப்டாப் ஒன்று திருடு போயிருந்தது. நாங்கள் உடனே போய் காவல் நிலையத்தில் வடலூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தோம். அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த ரூம் கதவை பூட்டி போட்டு வைங்க, கைரேகை நிபுணர் கடலூர்லேருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வரவே இல்லை. 26ஆம் தேதி ஆகுது, இது வரைக்கும் வரல. நாங்களும் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால எங்களால் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய முடியலை.